இன்று சோட்டானிக்கரை மகம் தொழல். சோட்டானிக்கரை கும்பத் திருவிழாவின் 7வது நாளில் புகழ்பெற்ற மகம் தொழல் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. கும்ப மாத மகத்தன்று மிதுன லக்னத்தில் இன்று மதியம் 2 மணிக்கு அனைத்து வகையான அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அன்னை பராசக்தி வில்வமங்கலம் சுவாமிகளுக்கு பிரபஞ்சத்தின் தரிசனம் அளித்ததாக புராணம் கூறுகிறது. அந்த மங்களகரமான நிகழ்வை நினைவு கூறும் வகையில் மகம் தொழல் கொண்டாடப்படுகிறது. இன்று மதியம் 2 மணி அளவில் ஆலயம் திறக்கப்படும் போது பக்தர்களின் மனதில் ஆறுதலின் அமிர்த மழை பொழிகிறது. லட்சக்கணக்கான மக்கள் தெய்வத்தின் தரிசனத்தை பெறவும் சிலையில் உள்ள ஒரு பூவையாவது தொடவும் வருகிறார்கள். அபிஷேக தீர்த்தத்தின் புனித நீரின் ஒரு துளியை கூட பார்க்க இலங்கையிலிருந்து பரவும் தெய்வீக ஒளியின் நீரோட்டத்தை பெற அனைவரும் தங்களை மறந்து அன்னையை அழைக்கிறார்கள். அம்மே நாராயணி, தேவி நாராயணி. மீண்டும் மீண்டும் அந்த தேவியின் மந்திரம் பக்தர்களிடமிருந்து எழுகிறது. மகம் தொழலுக்கு வருபவர்களின் பெரும்பாலானோர் பெண்கள். அந்த நாளில் தேவியை தரிசிப்பது ஒரு உயர்ந்த பாக்கியமாக கருதப்படுகிறது. பெண்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், பொருத்தமான வாழ்க்கை துணை, நீண்ட மற்றும் வளமான ஆட்சி மற்றும் அவர்கள் விரும்பிய சந்ததியினரின் பிறப்பு ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பெண்களின் விருப்பங்கள் முழுமையாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை பெண்களை சோட்டானிக்கரைக்கு ஈர்க்கிறது. தங்கள் விருப்பம் நிறைவேறியவுடன் தெய்வத்திடம் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்க வருபவர்களும் உள்ளனர். நிலத்தை தொட வருபவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள். கன்னி பெண்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என்றும் நம்பப்படுகிறது. தீய சக்திகளை நீக்க குருதி மற்றும் பிராமண பாடல்களை பாடினால் தடைகள் நீங்கி விரைவில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட நாளில் இங்கு வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. கீழக்காவு ஆலயத்திற்கு அருகிலுள்ள பாலமா மரத்தில் ஆணைகளை அடித்து யக்ஷி போன்ற தீய தெய்வங்கள் அமர்ந்திருப்பதையும் நீங்கள் காணலாம். குறிப்பிட்ட நாளில் வழிபட்டால் எவ்வளவு சக்தி வாய்ந்த பேயாக இருந்தாலும் அது வெளியேறும் என்று கூறப்படுகிறது. தீர்த்த குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட அம்மன் சிலை வில்வமங்கலத்தின் அடிப்பகுதியில் நிறுவப்பட்டது. அதன் பிறகு அவர் நேராக மேற்கு நோக்கி திரும்பி மேலக்காவில் உள்ள தேவிக்கு வணக்கம் செலுத்தினார். மகம் தொழலுக்கு அடிப்படையாக இருப்பது சோட்டானிக்கரை அம்மா மகிழ்ச்சி அடைந்து சுவாமிகளுக்கு தரிசனம் அளித்த மங்களகரமான தருணம். மேல் மற்றும் கீழ் தாடைகளில் தொலைந்து போவது பராசக்தியின் வெவ்வேறு வடிவங்கள். 108 துர்காலயமா ஸ்தோத்திரத்தில் சோட்டானிக்காரர்கள் இருவரும் என்ற குறிப்பு இருவரும் உண்மையில் துர்க்கைதான் என்ற உண்மையை வலுப்படுத்துகிறது. அம்மே நாராயணி, தேவி நாராயணி. மகம் தொழல் வரலாறு நிறைவடைந்தது.